ஓம் ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா சிந்தூராரணந்தி காந்தி வதனம் கேயூராஹராதிபி திவ்யைராபரணைபூஷிதம் சொர்க்காதி சௌக்கியப்பிரதம் அம்போஜாவே சக்தி குக்குடதரம் ரக்தாம்பராகோஜ்வலம் சுப்பிரமணிய உபாஸ்மஹே பிரணவதாம் வேதி பிரணாம சுஜ்ஜதம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. பெங்களூர் மாநகரில் காவேரி புண்ணிய கஷேத்திரத்தில் அருள் பார்த்து வரும் நம்மளுடைய ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமியுடைய முருகனுடைய அருளே சிறப்பானது. இந்த மாதிரி முருகன் எங்கே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, கொஞ்சம் கம்மி. குக்கே சுப்பிரமணியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாகபாஷத்தோடு இருக்கிறார் முருகன். அதுக்கடுத்தது நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த நாகபாஷத்தோடு இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இதில் வள்ளி தேவியான சமேத சுப்பிரமணியரால் அவங்களுக்கு காட்சி தருது. வேண்டுவோருக்கு வேண்டுவரம் தரக்கூடியது. அதே சமயத்தில் நம்மளுடைய காலசர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய க்ஷேத்திரமாக இந்த இடத்துல அவர் அருள் பார்த்து வரார். காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் இந்த ஜென்மாவில் தொடருது அப்படின்னு இந்த காலசர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அது ராகு கேதுவனால தான் மட்டும் முடியும். அந்த ராகு கேதுவை சுவாமியுடைய அனுகிரகத்தினால இங்கே சுவாமி கோவிலில் வள்ளி தேவசேனாசனையில் சுப்பிரமணியராக நமக்கு அருள் பார்த்து வரார். அடுத்ததாக செவ்வாய் தோஷம் அப்படின்னு நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த க்ஷேத்திரம். செவ்வாய் தோஷத்துக்கு உடையவன் யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் அங்காரன். அந்த அங்காரனுடைய தோஷத்தை இவர் என்ன இது செய்தார் அப்படின்னா, நம்ம பூர்வ ஜென்மத்தில் அண்ணா தம்பி சகோதரர்கள் இவரெல்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இது தோஷமாகும் அப்படின்னு இந்த ஜென்மாவில் செவ்வாய் தோஷமாக நமக்கு வரும். அந்த செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் நம்ம ஆறுமுக சுப்பிரமணிய ஸ்தலம். அதனால் இந்த ஸ்தலத்தில் நம்ம கல்யாண தடையை நீக்கக்கூடியது. ஒரு மனுஷாளுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா, பெண்மணிக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு மாங்கல்யம் வருஷத்துக்கு ஒரு தடவை பங்குனி உத்திரத்தில் மாங்கல்ய தாரணம் நடக்கும். அந்த மாங்கல்ய தாரணத்தில் நம்ம கலந்துக்கிட்டு மாங்கல்யத்தை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா, சுவாமிக்கு சேர்த்தோம் அப்படின்னா இந்த இதை நிவர்த்தி ஆகும் அப்படின்றது. வேலும் வள்ளி தெய்வ சேனாசமேத சுப்பிரமணியரா அடுத்ததாக நாகபாஷத்தோடு காட்சி தர நம்மளுடைய முருகன் சிறப்பு வாய்ந்தது.